உங்கள் நேரத்தின் மதிப்பினை பெருக்கிக் கொள்ள எனக்கு வாய்ப்பளிக்க உங்களுக்கு நன்றி. வணக்கம். நமது சேனலில் பள்ளி மாணவர்களுக்கு உற்சாகமான உத்வேகமான கருத்துக்களை கூற வேண்டும் என்ற நோக்கில் இந்த பதிவுகளை பதிவிட்டு வருகின்றோம். உங்கள் மேலான கருத்துக்களை கூறியும் நண்பர்களோடு பகிர்ந்தும் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்தும் எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்ப இன்னைக்கு தகவலுக்கு போலாம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த உற்சாகம் நாள் முழுவதும் இருக்கும்படியான ஒரு கதை சொல்லட்டுமா? வயலில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயிக்கு பளபளப்பான ஒரு கல் கிடைத்தது. அதை அவர் தன் மாட்டின் நெற்றியில் கட்டி அழகு பார்த்தார். ஒரு நாள் அந்த வழியாக வந்த வியாபாரி பளபளப்பான அந்த கல்லை 500 ரூபாய்க்கு கேட்டார். கொடுக்க மறுத்த விவசாயி மறுநாள் சந்தைக்கு சென்று அந்த கல்லின் மதிப்பை விசாரித்தார். நகை வியாபாரி ஒருவர் 1500 ரூபாய்க்கு வாங்கிக் கொள்வதாக கூறினார். அந்த நகரின் வைர வியாபாரியோ 5000க்கு வாங்கிக் கொள்வதாக கூறினார். அதே நேரத்தில் அந்த ஊரின் தலைவரோ பக்கத்து நகருக்கு சென்று விசாரி என கூற, வியாபாரியும் நகரின் ரத்தின வியாபாரியிடம் சென்று கேட்க, அவரோ இது பழமையான பச்சை மரகதக்கல், இதை 5 லட்சத்திற்கு தானே வாங்கிக் கொள்வதாக கூறு விவசாயி மகிழ்ச்சியுடன் பணத்தை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினார். மாணவர்களே, நீங்களும் அந்த விவசாயியை போல உங்கள் மதிப்பை தெரிந்து கொள்ள நமது பள்ளியில் நடைபெறும் பல்வேறான போட்டிகளில் தயக்கத்தை, கூச்சத்தை, அச்சத்தை விட்டு பங்கேற்று உங்கள் தகுதிகளை வளர்த்து மாநிலம், மாவட்டம், வட்டம், மாவட்டம், மாநிலம் என உங்கள் மதிப்புகளை கூட்டிக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.